நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் மூத்த மகன் கருத்தையா ஜெஃப்ரினிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். விசாரணை தற்பொழுது எந்த கட்டத்தில் உள்ளது? அவரின் மகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக விசாரணையானது தொடர்ந்து நெல்லை மாவட்ட காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 10 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. சிசிடிவி காட்சிகள், அதுபோல வாகனங்களின் எண்கள், அதாவது அவர் உயிரிழந்த நாள் முதல் காணாமல் போன நாளிலிருந்து உயிரிழந்த நாள் வரை உடல் கண்டெடுக்கப்பட்ட நாள் வரை உள்ள அந்த இடைவெளிகளில் இருந்த நாட்கள்ல அவர் வீடை சுற்றி சென்ற வாகனங்களின் எண்கள் என்னென்ன வாகனங்கள் வந்து சென்றது என்பது போன்ற பல்வேறு விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த நாட்கள், அதாவது காணாமல் போனதாகவும் உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் எடுக்கப்பட்ட நாட்களின் இடையே உள்ள அந்த நாட்கள்ல மொபைல் எண்களுடைய நம்பர்கள், எந்தெந்த நம்பர்கள் எல்லாம் பதிவாகி இருந்தது என்பது போன்ற பல்வேறு சோதனைகள், பல்வேறு விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில 5வது நாளாக இந்த பகுதியில சோதனை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில வீடு அருகே இருக்கக்கூடிய தோட்டத்துல தொடர்ந்து விசாரணையை காவல்துறையினர் தடய அறிவியல் துறை அதிகாரிகளோடு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த தோட்டத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு அறையிலிருந்து ஒரு பாட்டில் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டில இருந்த சில திரவங்களை காட்டி அந்த மகனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணை மேற்கொண்ட நிலையில அந்த பாட்டிலையும் போலீசார் கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். மேலும் அந்த அறையிலிருந்து பல்வேறு முக்கிய தடயங்களும் நேற்றைய தினம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதை தடய அறிவியல் சோதனைக்கும் உட்படுத்தி இருக்கிறார்கள். தொடர் விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோணங்கள் இந்த விசாரணை நடந்து வந்தாலும் இந்த மர்மமான முறையில் உயிரிழந்த ஜெயக்குமாருடைய அந்த மரணம் தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் முழுமை பெறாமல் ஒரு மர்மமான முறையிலேயே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.